பெயர் காவ்யா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. தை மாதம் பிறந்தால் புதிய வழிகள் பிறக்கும் என்று பொருள்படும். தை தமிழின் 10ஆம் மாதமாகும். உழவர்கள் விதை விதைத்து பயிர்களை காத்து நீர் பாய்ச்சி வியர்வை சிந்தி வளர்த்த பயிர்களை அறுவடை செய்ய போகும் மாதம். அதனால்தான் தை மாதத்தின் துவக்கம் புதிய வாய்ப்புகளையும் செழிப்பையும் குறிக்கின்றது. முதலில் போகி பொங்கல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்நாளின் சிறப்பு. வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்களை எரித்து வீட்டை சுத்தம் செய்து வணங்குவர். அடுத்து தைப்பொங்கல். அடுத்து தைப்பொங்கல். இது பொங்கல் திருவிழாவின் மிக முக்கியமான நாளாகும். இந்நாளின் உழவுக்கு உயிரூட்டும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் புத்தரிசியில் பொங்கலிட்டு வணங்குவர். இனிப்பு பொங்கலுடன் கரும்பும் சுவைத்து காய்கறிகளை சமைத்து மகிழ்வர். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி அழகுபடுத்தி வணங்குவர். 4ஆம் நாள் காணும் பொங்கல். உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களையும் நேரில் கண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் நாளாகும். இன்று நாம் ஒட்டவா தமிழ் சங்கத்திலும் காணும் பொங்கல் தான். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.